ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் பரத் ஃப்ரம் பியர்ட் வாய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பொலிட்டிக்கல் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட டிவிகே கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. இல்லை பர்மிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பர்மிஷன் இஷ்யூஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பார்த்தீங்கன்னா வட்ட பாறையில் கட்சி பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட கட்சி எதிர்க்கிறதே பார்த்தீங்கன்னா முழுநீரில் ஒரு கோலா வச்சிருக்காங்க, பிரைம் கோலா வச்சிருக்காங்க. அவங்களோட பொலிட்டிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம விஜயோட கட்சி எதிர்க்கிறதே பாத்தீங்கன்னா அவங்களோட முழு கோலா இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்பட்டமா வெளிப்படையாவே தெரியுது. சோ இதை பத்தி நம்ம பார்த்தோம். மறக்காம சேனலுக்கு லைக் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, டிவிக்கு உள்ள தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சாரம் நிறைய பண்ணல. பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பண்ணாமல் கொஞ்சம் தான் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இஷ்யூஸ், செக்யூரிட்டி இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கேட்குறாங்க. அந்த டைம் பர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களே ரிவோக் பண்ணிடுறாங்க. அது என்னன்றது இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வில்லிவாக்கம் டி நகர் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பர்மிஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பண்ணுறதா இருந்தது பிரச்சாரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்களே பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க, ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஆதவர்ஜுனா கூட இன்னைக்கு ஆஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தார். நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலாக வரதை பற்றி வீடியோ போடுறோம். ஆஃபிஷியல் வராத பற்றி வீடியோ நம்ம போடுறது கிடையாது. பார்த்தீங்கன்னா அது பொய்யா இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். ரூமர்ஸாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது கிடையாது. கிட்டத்தட்ட உண்மையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். இது பிடிச்சதை மறக்காம கமெண்ட் அண்ட் லைக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கா ஷேர் பண்ணுங்க, தப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்ட பாறையில் ஒரு கட்சி இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கிறதே பார்த்தீங்கன்னா முழு தொழிலாக வச்சிருக்காங்க. அவங்களோட பொலிட்டிக்ஸ், அவங்களோட கோல்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விஜய் எதிர்க்கிறது, அப்புறம் விஜய் என்ன தப்பு பண்ணுறாரு, அப்புறம் விஜய் பிரச்சாரத்துக்கு எப்படி போறாரு, எதில் போறாரு, வேனில் போறாரா, பஸ்ஸில் போறாரா, பைக்கில் போறாரா, சைக்கிளில் போறாரா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறதே, ஸ்பை மாதிரி ஃபாலோ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த வட்ட பாறையில் கட்சி தான். ஸோ அவங்களோட கோல்டில் ஃபோக்கஸ் பண்ண நல்லா இருக்கும். அது பொலிட்டிக்கலி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இப்போ வரைக்கும் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜெயிக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம ட்ரோல் பண்ணுற ஒரு சேனல் கிடையாது. ஆனால் வட்ட பாறையில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுத்துன்னு பார்ப்போம். இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் வேணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.